வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எப்பொழுதும் மாதந்தோறும் சொல்கிற ஒரு மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி தான். இந்த மாதத்தில் முதல்ல ஒரு மைத்ரேய முகூர்த்தம் நம்ம பார்த்துட்டோம். இப்போது நாளைக்கு வருகின்ற ஒரு மைத்ரேய முகூர்த்தம், இது ரொம்பவும் விசேஷமான மைத்ரேய முகூர்த்தம். சுக்கிரவாரமாக வருகிறது இந்த மைத்ரேய முகூர்த்தம். சரிங்களா? இது என்ன மைத்ரேய முகூர்த்தம்னா நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவர்களுக்காக, நாம் வாங்கிய கடன், நாள்பட்ட கடனை அடைக்க முடியல, வட்டி தான் கட்டுறோம், இல்லை ரினியூ பண்ணிக்கினே வரோம், எங்களால் நகையையோ அல்லது வீட்டு கடனையோ கல்வி கடனையோ எங்களால் மீட்க முடியல, அந்த கடன்லேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி முகூர்த்த நேரத்தில் நம்ம அந்த கடனில் ஒரு பகுதியை எடுத்துகிட்டு போயிட்டு, நீங்கள் வங்கியில் வாங்கினீங்களோ தனிநபர்கிட்ட வாங்கினீங்களோ அதற்காக கொடுக்கலாம். அப்படி கொடுக்க முடியல, கொடுக்குற அளவுக்கு பெரிய தொகையாக எங்ககிட்ட கிடைக்கல அப்படின்னு சொன்னால், ஒரு 5000 10,000 கொடுக்கணுன்னா கூட எங்ககிட்ட கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, அது ஒரு சிறு தொகையை அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கிஃப்ட் கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவரில் ஒரு சிறு தொகை உங்களால் முடிஞ்ச ஒரு 500 ரூபாயோ 100 ரூபாயோ 50 ரூபாயோ அந்த நோட்டை எடுத்துக்கோங்க. அதை சுற்றி 4 பக்கமும் புனுகு தடவிக்கோங்க. வாசனையான ஏலக்காய் வைக்கலாம், இல்லைன்னா கிராம்பு வைக்கலாம், புனுகு தடவலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் வாசனையாக மகாலட்சுமி கடாட்சமாக அந்த ரூபா நோட்டை மாற்றிட்டு, அது கூட ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து, நீங்கள் என்ன தொகை நீங்கள் கடனாக வாங்கியிருக்கீங்களோ அந்த தொகை எனக்கு தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதி, அந்த பிரிஞ்சி இலையையும் அந்த ரூபா நோட்டையும் சேர்த்து ஒன்றாக, அது மேலே ஒரு பச்சை கற்பூர துண்டையும் வச்சு நீங்கள் அந்த கவர் உள்ள வைங்க. வச்சு நல்லா அந்த கவரை கட்டிட்டு, மனசார உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அப்படி மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. இந்த கடன் என்னை விட்டு விரைவில் வெளியேற வேண்டும், இந்த கடன் காணாமல் போக வேண்டும், இந்த கடன் கரைந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும். செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு தான் இந்த மைத்ரேய முகூர்த்தம். பொதுவாகவே கடன் ஏன் வருது அப்படின்னா, நம்மளுடைய கர்ம பலனால் தான் கடன் வருகிறது. நாம் முற்பிறவியில் செய்த தீவினைகள், நாம் செய்த பாவச் செயலுக்குத்தான் இப்பிறவியில் நாம் கர்மத்தை அதாவது நாம் செய்த கர்மம்னா ஒரு செயல், நாம் செய்த செயலால் நமக்கு வருகின்ற கடனால் ஏற்படுகின்ற மன உளைச்சல், தேவையில்லாத நம்முடைய கஷ்டம், மனவேதனை, அத்தனை விஷயமும் இதனால் இப்படி படணும் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதாவது பிறவிக்கடன், பெற்ற கடன், பித்ருக்கடன், அந்த மாதிரி நிறைய கடன்கள் இருக்குது. மனதால் ஏற்பட்டால் மனதால், உடலால் ஏற்பட்டால் உடலால், வார்த்தையால் ஏற்பட்டால் வார்த்தையால், நாம் எதால் ஒருத்தரை துன்புறுத்துகிறோமோ, கஷ்டப்படுத்துகிறோமோ, ஒரு கர்ம வினையை சம்பாதிக்கிறோமோ, அந்த கர்ம வினையை நாம் எதால் செய்கிறோமோ அதால் தான் அதை அடைக்க வேண்டும். இது இயற்கை விதி. அதனால் நாம் முற்பிறவியால் ஏற்பட்ட இந்த கடனை நமக்கு தொடர்ந்து கொண்டே வருது. இந்த கடனை அடைக்கணும், இந்த கடன்லேருந்து வெளிவரணும் அப்படின்னும் போது, இந்த இறை வழிபாடோடு கடன் அடையக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அந்த கடனிலிருந்து வெளிவந்துடலாம். அந்த கடனிலிருந்து வெளிவருவதற்கு இந்த இயற்கை பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஏன்னா ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு முகூர்த்தத்திற்கு ஒரு விசேஷமாக ஜோதிடத்தில் வகுக்கப்பட்டுள்ளது. அதாவது அபிஜித் முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம், கோதுளி முகூர்த்தம், விவாக முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முகூர்த்த நேரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முகூர்த்தம் அந்தந்த விஷயங்களுக்காக. இப்போ நம்ம மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இது கடன் அடைவதற்கு மட்டும்தான் இந்த முகூர்த்தத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த கவரில் நீங்கள் காசை எடுத்து வைங்க. அதை எடுத்து வச்சு நீங்கள் பூஜை அறையில் பூஜை பண்ணிவிட்டு, உங்கள் வீட்டு பீரோவில் இருக்கிற பட்டு புடவையிலையோ பட்டு வேஷ்டிலையோ இதை வச்சுடுங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு முகூர்த்த நேரம் வரும்பொழுது அந்த தொகையாகவே அந்த கவர்லேயே நீங்கள் இன்னொரு தொகையையும் எடுத்து வைக்கலாம். நீங்கள் போன வாட்டி எழுதின பிரிஞ்சி இலை முடிஞ்சிடுச்சு, எழுத இடம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பிரிஞ்சி இலையை ஒரு தீபத்தில் எரித்து சாம்பலாக்கி பிரபஞ்சத்தில் ஊதி விட்டுருங்க. இன்னொரு புது இலையை எடுத்து எழுதி வைங்க. ஒரு கடன் என்றால் ஒரு கவர், 2-3 கடன் இருக்குது, ஒரு கல்வி கடன், ஒரு நகைக்கடன், இல்லைனா ஒரு வீட்டுக்கடன் அப்படி இருக்குதுன்னா, தனித்தனியாக கவர் எடுத்து தனித்தனியாக பிரிஞ்சி இலை வச்சு தனித்தனியாக ஒரு தொகை வைக்கணும்.
அந்த மாதிரி நீங்கள் கட்டி அந்த கடன்களை வைங்க. கண்டிப்பாக விரைவில் இந்த கடன்கள் அடையும். இது ரொம்ப நடைமுறையில் நிறைய பேர் பலனடைந்த உண்மையான ஒரு பரிகாரம். நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. சரி, நான் 4 மாதம் செஞ்சுட்டேன், 5 மாதம் செஞ்சுட்டேன், எனக்கு ஒன்றுமே அடையலையே அப்படின்னு நீங்கள் விரக்தியாக ஆகிடாதீங்க. கண்டிப்பாக அந்த கடனை அடைக்க நீங்கள் நெருங்கி வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக அந்த கடன் அடைந்து விடும். நீங்கள் 10 வருஷம் வச்சுருக்க கடன் கண்டிப்பாக 10 மாதத்திற்குள்ளாவது அந்த கடன் அடைந்து விடும். நம்பிக்கையோடு, இறை சிந்தனையோடு, கரெக்டான நேரத்தில் இந்த காசை எடுத்து வைங்க. அதை கொடுக்கும் போதும் கட்டும் பொழுதும் அதே நேரத்தில் கொடுங்க. அற்புதமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அந்த நேரம் எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதம் ஏப்ரல் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7:35 முதல் 9:46 வரை உள்ள இந்த நேரத்தில் நீங்கள் அந்த கடனில் ஒரு சிறு தொகையை அந்த கவரில் எடுத்து வைங்க. அதிலும் குறிப்பாக 8லிருந்து 9 சுக்கிர ஓரை, 9லிருந்து 10. நீங்கள் 9 மணிக்கு எடுத்து வச்சாலும் சரி, அல்லது 8:30 மணிக்கு நீங்கள் எடுத்து வச்சாலும் சரி, விரைவாக கடன் கண்டிப்பாக அடையும். இது ரொம்ப நல்ல முகூர்த்த நேரமாக வந்திருக்கு. மகாலட்சுமி கிட்ட தான் நம்ம பணத்துக்காக நிற்போம். அந்த மகாலட்சுமியோட நாளாக சுக்கிர வாரமாக சுக்கிர ஓரையாக வந்திருக்கு. அதனால் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து, எதிர்பாராத வகையிலிருந்து எதிர்பாராத தொகை வந்து உங்களுக்கு அந்த கடன் கண்டிப்பாக காணாமல் கரைந்து போகும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா? வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.